வணக்கம் அன்பு நண்பர்களே, ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல எக்கச்சக்கமான பேர் டிரைவர் இருப்பீங்க. டிரைவருக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, தங்குற இடத்தோட சற்று முன் வந்த புதிய வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன வேலை வாய்ப்புங்க இப்ப டிரைவருக்கு வந்திருக்குங்க? சார் டிரைவர் பேட்ச் பாத்தீங்கன்னா 11 கம்பெனிஸ்ல இருக்குதுங்க சார். டிரைவர் ஹெவிக்கு 6 கம்பெனிஸ்ல இருக்குதுங்க சார். டிரைவர் எல்எம்விக்கு 4 கம்பெனிஸ்ல இருக்குதுங்க சார். ஓகே, இப்போ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா பேட்சுக்கு 11 கம்பெனி, ஹெவிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கம்பெனி, எல்எம்விக்கு 4 கம்பெனி இல்லைங்களா? ஆமாங்க சார். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியை டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிரைவர் பேட்ச் இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி டிரைவர் பேட்ச் கேட்டிருக்காங்க சார்? ஸ்ரீஹரியில பாத்தீங்கன்னா டாடா ஏசி ஓட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க சார். 4ல இருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இது வெளியூர்ல வந்தாலும் தங்குற இடம் சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க சார். சம்பளம் 17,000ல இருந்து 21,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். 17,000 21,000 டாடா ஏசி ஓட்டுற மாதிரி ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியில தங்குற இடத்தோட இருக்கு. அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க? மெரினோ கார்மெண்ட்ஸ். இதுல என்ன மாதிரி கேக்குறாங்க சார்? மெரினோ கார்மெண்ட்ஸ் டாடா ஏசி ஓட்டுற மாதிரி தாங்க சார் கேக்குறாங்க. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் 2ல இருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க சார். சம்பளம் 20,000ல இருந்து 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க சார். இங்கே தங்குற இடம் இருக்குதுங்க சார். சூப்பருங்க, இங்க 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து எம்சிஎஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, இங்க என்ன மாதிரி கேக்குறாங்க சார்? இங்கேயும் டாடா ஏசி டிரைவர் தான் சார் கேக்குறாங்க. இது ஃபுட் டெலிவரி மாதிரி கேக்குறாங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுட் டெலிவரி மாதிரி தான் சொல்றாங்க. சேலரி 18ல இருந்து 22,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க சார். ஓகேங்க, இது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் பெரிய பெரிய கேரியர்ல ஃபுட்டு கொண்டு போற மாதிரி, அந்த கேரியர்லாம் கொஞ்சம் தூக்கறதுக்கு அந்த மாதிரியான கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரியான டிரைவரா இருந்ததுன்னா சம்பளம் 24,000 வரைக்கும் கூட சம்பளம் கொடுப்பாங்க. எம்சிஎஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அடுத்த நிறுவனங்க பொன்னி ஃபுட், இங்க என்ன மாதிரி கேக்குறாங்க சார்? இங்கேயும் டாடா ஏசி ஓட்டுற மாதிரி தான் சார் கேக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2ல இருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க சார். சம்பளம் 21,000ல இருந்து 25,000 வரைக்கும். இங்கே ரூம் ஃபுட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க சார். அடுத்து A1 டெக்ஸ் ப்ராசஸ்ங்க, டையிங். இதுல என்ன மாதிரி கேக்குறாங்க சார்? இதோட டையிங்க்கு டிரைவர் பேட்ச் மாதிரி தான் சார் கேக்குறாங்க. டையிங் டிரைவர். ஓகே, சத்தியம் டெக்ஸ்டைல், இது என்ன மாதிரி கேக்குறாங்க சார்? இங்க ஈச்சர் வேன் ஓட்டுற மாதிரி கேக்குறாங்க சார். இங்க ஈச்சர் ஓட்டுற மாதிரி வேன். ஓகே, இங்க லோக்கல் பர்சன் தாங்க சார் கேக்குறாங்க. ஏரியா செகண்ட் ரயில்வே கேட்ல இருக்குதுங்க சார். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு தங்கரம் இல்ல, ஊத்துக்குளி ரோடு சைடுல இருக்கிறவங்களுக்கு, காங்கி ரோடு சைடுல இருக்கிறவங்களுக்கு, கொங்குமைன் ரோடு சைடுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பக்கம். சத்தியம் டெக்ஸ்டைல் செகண்ட் ரயில்வே கேட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்த நிறுவனங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். சார் இங்க ஆட்டோ டிரைவர் கேக்குறாங்க சார். மகேந்திரா தோஸ்த் ஓட்டுற மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் 2ல இருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்பளம் 17,000ல இருந்து 21,000 சொல்லியிருக்காங்க சார். ரூம் ஃபுட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே, இப்போ டிரைவர் ஹெவி சொல்லுங்க. ஹெவிக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க, எந்தெந்த ஏரியாவில் இருக்குங்க சார்? ஹெவிக்கு பாத்தீங்கன்னா ஈச்சர் ஓட்டுற மாதிரி கேக்குறாங்க சார். ஈச்சர் ஓட்டுற மாதிரி எங்கீங்க? கிளாசிக் எக்ஸ்பிரஸ்ல சார். டைமிங் ஈவினிங் 4 டு மார்னிங் 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். ஓகே, இது பாத்தீங்கன்னா கொரியர் எல்லாம் கொண்டு கொடுக்குற எக்ஸ்பிரஸ் கார்கோ நிறுவனம். ஈவினிங் 4 மணிலிருந்து காலையில 4 மணி வரைக்கும் வேலை. பகல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சம்பளம் 27,000 வரைக்கும் கொடுப்பாங்க டிரைவர் ஹெவிக்கு தங்குற இடத்தோட. கிளாசிக் எக்ஸ்பிரஸ் கார்கோ. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் டிரைவர் ஹெவி தான். அடுத்த நிறுவனங்க, இது என்ன மாதிரியான வேலைங்க, என்ன சம்பளங்க? ஜெய்சன் பிளாஸ்டிக் வேர்ல்ட். சார் இங்க ஈச்சர் வேன் ஓட்டுற மாதிரி தாங்க சார் சொல்லியிருக்காங்க. பழைய வேஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இது லோடு கொஞ்சம் ஏத்திக்கணும் மாதிரி சொல்லிருக்காங்க. ஹெல்ப்பர் இருப்பாங்க, அவங்களோட இவங்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க சார். சம்பளம் 25,000ல இருந்து 29,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். ரூம் ஃபுட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க சார். டெய்லி 1000 ரூபாய்க்கு மேல சம்பளம் சொல்லியிருக்காங்க. டிரைவர் ஹெவி 29,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. எஸ் பெரியபாளையம். டிரைவர் ஹெவி ஈச்சர் வண்டி ஓட்டுற மாதிரி லோடு, அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் எடுக்கிற பெரிய நிறுவனம் அது. ஓகே, அடுத்துங்க கேவிஆர் பில்டர்ஸ். இதுல என்ன மாதிரியான வேலைங்க சார்? இங்க பாரத் பென்ஸ் 6 வீலர் ஓட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க சார். ஓகே, பாரத் பென்ஸ் 6 வீலர். ஓகே ஓகே, எல்லா டைப் ஆஃப் பிக்கப் டாடா ஏசி ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா வேலன் ஆர்எம்சி, இதுல எந்த மாதிரி கேக்குறாங்க சார்? இது ரெடிமிக்ஸ் வண்டி ஓட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க சார். ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வண்டி. ஓகே, சரிங்க. அடுத்து பர்சனல் டிரைவருங்க, எம்டிக்கு பர்சனல் டிரைவர். அது எங்கெங்க இருக்குதுங்க, அது என்ன மாதிரியான சம்பளத்துல இருக்குதுங்க சார்? எம்டிக்கு பர்சனல் டிரைவரா நேஷனல் ஹேண்ட்லூம்ஸ் பாரப்பாளையத்துல இருக்குதுங்க சார். ஆட்டோமேட்டிக் கார் தான் சார் சொல்லியிருக்காங்க. இங்க லோக்கல் பர்சன் தான் கேட்டிருக்காங்க. சம்பளம் 22,000ல இருந்து 26,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். நிறைய பேர் எம்டிக்கு பர்சனல் டிரைவர் ஓட்டணும், மங்கள ரோட்ல ஓட்டணும்னு கேட்டிருப்பீங்க. பல்லட ரோட்ல இல்ல காலேஜ் ரோட்ல எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கம்.
மிகப்பெரிய நிறுவனம் நேஷனல் சில்க்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அவங்களோட வீட்டுல டிரைவர் எல்எம்பி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி. அடுத்த நிறுவனம் என்னங்க, சுபஸ்ரீ டெக்ஸ்டைல். இது என்ன மாதிரி கேக்குறாங்க, எம்டிக்கு பர்சனல் டிரைவரா? ஆமாங்க சார், இங்கேயும் எம்டிக்கு பர்சனல் டிரைவர் தான் சார் கேக்குறாங்க. இங்கேயும் லோக்கல் பர்சன் தான் கேக்குறாங்க சார். பூலோப்பட்டியில இருக்குது. சம்பளம் வந்து 19,000 இருந்து 23,000 வரைக்கும் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க சார். நிறைய பேரு பர்சனல் டிரைவர், கார் டிரைவர் கேட்டிருந்தீங்க. சுபஸ்ரீ டெக்ஸ்டைல்ல எம்டிக்கு பர்சனல் டிரைவரு தங்கரடையில வந்து போய்க்கணும். நேஷனல் ஹேண்ட்லூம்லயும் தங்கரடையில வந்து போய்க்கணும். அடுத்து ஆர்பிட் டெலிசிஸ்டம். இது என்ன மாதிரி கேக்குறாங்க சார்? இங்கேயும் எம்டிக்கு பர்சனல் டிரைவர் தாங்க சார் கேக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 இருந்து 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 40க்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இங்க வெளியூர்ல இருந்து வந்தாலும் ரூம் ஃபுட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க சார். சேலரி வந்து 20,000 இருந்து 24,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிரைவர் வேலை வாய்ப்பு பார்த்தோம். நீங்க ஒரு பர்சனல் டிரைவர் ஆட்டோமேட்டிக் கார்லாம் ஓட்டுற மாதிரி இருந்தா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பெரிய பெரிய கார் ஓட்டுற மாதிரி நல்ல சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் ஒரு டிரைவர் பேட்சுங்க, டாடா எஸ் இந்த மாதிரிலாம் ஓட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் 11 கம்பெனியில் இருக்கு. இல்ல நான் பெரிய ஈச்சரு, டிரைவர் ஹெவி இந்த மாதிரியான ஒரு 20, 25,000, 30,000 வரைக்கும் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் 7 நிறுவனங்களுக்கு மேல வேலை வாய்ப்பு இருக்கு. ஜிவிஸோட நம்பர் 9629222277 கூப்பிடுங்க. இல்ல நேர்ல வர்றதா இருந்தா புஷ்பா தியேட்டர் ஜிவிஸ் ஆபீஸுக்கு நேர்ல வந்துருங்க. இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம்.